வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். மிக்ஸ் அண்ட் மச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போது ஈரானின் முன்னாள் அதிஉயர் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமெனியின் உடல் மண்ணுக்குள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இந்த அடக்க நிகழ்வு இடம்பெறுவதற்கு முன்னரான மணித்துளிகள் வரை பதற்றங்கள் எழத்தான் செய்தன. குறிப்பாக கமெனியின் உடல் அடக்கம் செய்யப்படும் மஷ்ஹத் நகருக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான தொடருந்து சேவையை சீர்குலைக்கும் வகையில் 2 நகரங்களுக்கும் இடையே அக்கலா என்ற இடத்தில் இருந்த தொடருந்து பாலத்தின் மீது இன்று அதிகாலை நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலால் அந்த பாலம் இடிந்து விழுந்தது. இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா இதுவரை பொறுப்பேற்கவில்லை. எனினும் கமெனிக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு மக்கள் பயணப்படக்கூடிய முக்கிய வழியில் உள்ள ஒரு பாலத்தை அடித்து நொறுக்கிய தரப்பு எதுவாக இருக்கும் என்பது சொல்லாமல் சொல்லப்படும் ஒரு செய்தியாகின்றது. அந்த வகையில் அமெரிக்கா தான் இந்த பாலத்தை தகர்த்திருக்கும். இந்த பாலத்தின் ஊடாக கமெனியின் அஞ்சலிக்கு அதிகமான மக்கள் செல்வதை தடுக்கும் வகையில் இந்த நகர்வு இடம்பெற்றிருக்கும் என்பதையும் ஊகித்துக் கொள்ளலாம். எனினும் அமெரிக்கா எதிர்பார்த்தது போலவே இந்த தாக்குதலால் இந்த பாலம் சேதமடைந்ததை அடுத்து பயணிகள் தொடர்ந்து சேவைகள் நிறுத்தப்பட்டன. எனினும் கமெனியின் உடல் அடக்கம் செய்யப்படும் நிகழ்வுக்கு செல்லும் பயணிகளை வீதி வழியாக மஷாத்துக்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டதை ஈரானிய தொடருந்து சேவை உறுதிப்படுத்தியது. இவ்வாறான பதற்றங்களுக்கு மத்தியில் அலி கமெனியின் உடலப்பேழை இன்று காலை ஈராக்கிலிருந்து மஷ்ஹத்துக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டிருந்தது. மஷ்ஹத்தின் ஷாஹித் ஷலமி நெகாத் விமான நிலையத்திற்கு உடலம் சென்ற பின்னர் இறுதி ஊர்வலம் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பித்தது. கமெனியின் இறுதி நிகழ்வுகளில், அதாவது கடந்த 6 நாள் நிகழ்வுகளில் இந்தளவு பெரும் திரள்நிலை கூட்டம் திரளும் என அமெரிக்கா நினைத்து பார்க்காத நிலையில் ஆக குறைந்தது நல்லடக்க நாளான இன்று ஈரானை பதற்றத்திற்குள் வைத்திருக்கும் வகையில்தான் அமெரிக்கா இன்று அதிகாலை முதல் ஈரானில் 90 இராணுவ இலக்குகளை தாக்கியது. நேற்று போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிந்துவிட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் துருக்கியில் அறிவிக்க முன்னரும் அதற்கு பின்னரும், அதாவது கடந்த 48 மணி நேரத்தில் ஈரானில் மொத்தமாக 170 இலக்குகள் தாக்கப்பட்டதாக அமெரிக்க இராணுவத்தின் மத்திய கட்டளை பிரிவான சென்ட்கொம் அறிவித்தது. நேற்று நேட்டோ உச்சி மாநாட்டில் வைத்து கருத்துரைத்த ட்ரம்ப் ஈரானிய ஆட்சியாளர்களை பைத்தியக்காரர்கள் என்றும் கீழ்த்தரமானவர்கள் என்றும் கடுமையாக சாடிக்கொள்ளும் வகையில் குக்கு மற்றும் ஸ்கம் என்ற சொற்பிரயோகங்களை ஆங்கிலத்தில் பயன்படுத்தி கொண்டார். அதன் பின்னர் ஈரானிய ஆட்சியாளர்கள் கொல்லப்படுவார்கள் அல்லது அகற்றப்படுவார்கள் என்ற வகையில் மேபி கோன் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆகையால் ட்ரம்பின் இந்த விரக்தி சில வேளைகளில் இன்று முன்னாள் ஆன்மீக தலைவர் அலி கமெனியின் இறுதிச் சடங்கில் அவரது மகனும் ஈரானின் புதிய தலைவருமான முஜ்தபா கமெனி கலந்து கொண்டால் அவர் குறிவைக்கப்படும் வகையில் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய சாத்திய கூறுகள் இருந்ததால் அலி கமெனியின் உடல் மண்ணுக்குள் இறக்கப்படும் போது அவர் அந்த இடத்தில் நின்றாரா நிற்பாரா என்பதில்தான் அனைவரின் கவனமும் சில மணி நேரங்களுக்கு முன்னர் இருந்தது. எனினும் இந்த பதிவு பதியப்படும் போது வரை முஜ்தபா கமெனி மஷ்ஹத்தில் காணப்படவில்லை. ட்ரம்பை பொறுத்தவரை ஹோர்மூஸ் நீரிணை முழுமையாக மீண்டும் திறக்கப்படாமல் ஈரானால் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படும் விடயம் அவருக்கு அவரது ஈகோவை உரசியிருந்தது. இதனால்தான் நேட்டோ உச்சி மாநாட்டில் அவர் நேற்று கலந்து கொண்ட போது ஹோர்மூஸை கடந்து சென்ற கப்பல்களை ஈரான் தாக்கியதும் ட்ரம்பின் ஈகோ இன்னும் உரசப்பட்டதும் அவர் ஈரான் மீதான தாக்குதல் உத்தரவை அவசரமாக வழங்கினார். போர் நிறுத்தம் முறிவுக்கு வந்துவிட்டதாகவும் அறிவித்துக் கொண்டார். கடந்த 48 மணி நேரத்தில் அமெரிக்க தாக்குதல்கள் ஈரான் பாகிஸ்தான் எல்லை வரை நீண்டுள்ளன. பாகிஸ்தான் எல்லையில் உள்ள ஈரானிய துறைமுக நகரமான சவாஹாரில் 2 கப்பல் துறைகளும் ஒரு கடல்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரமும் அமெரிக்க தாக்குதல்களால் அழிக்கப்பட்டன. இதற்கும் அப்பால் தென்கிழக்கு ஈரானிய பிராந்தியத்தில் உள்ள ஈரான் ஷாகர் விமான நிலையத்தின் மீதும் அமெரிக்கா குண்டுகளை வீசியது. இந்த தாக்குதலில் விமான நிலையத்தின் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு நிலையமும் வானிலை ஆய்வு நிலையமும் சேதமடைந்தன. புஷேர் நகரிலும் பந்தர் அப்பாஸின் கடலோர நகரங்களிலும் அமெரிக்க குண்டுகள் வீசப்பட்டன.
ஹோர்மூஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள பாரசீக வளைகுடா தீவான அபு மூசாவிலும் தெற்கிலுள்ள கடலோர நகரங்களான சிரிக் ஜஸ்க் கொனராக் ஆகிய இடங்களிலும் அமெரிக்கா குண்டுகளை வீசியது. இந்த நிலையில் ஈரானிய ஆட்சியாளர்கள் கொல்லப்படுவார்கள் அல்லது அகற்றப்படுவார்கள் என்ற வகையில் ட்ரம்ப் சீறிக்கொண்டாலும் கருத்துக்களை தெரிவித்தாலும் ஈரானின் ஒரு முக்கிய இலக்கு தான் என்பதால் ட்ரம்புக்கும் ஈரான் மீதான உள்ளூர் அச்சம் குறுகுறுப்பாக இருப்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்தும் சில நகர்வுகள் இடம்பெற்றன. இதன் அடிப்படையில் தான் நேற்று ஈரான் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்ட பின்னர் திடீரென தனது பழைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தை ட்ரம்ப் பயன்படுத்தி கொண்டார். துருக்கியின் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோவின் உச்சி மாநாட்டுக்கு பயணித்த போது கட்டார் தனக்கு பரிசளித்த போயிங் 7478 விமானத்தில், அதாவது புதிய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தை பயன்படுத்திய ட்ரம்ப் நேற்று மாநாடு முடிந்தபின் துருக்கியிலிருந்து பிரித்தானியாவின் மில்டன் ஹால் விமானப்படை தளம் வரை பயணித்த போது பழைய ஏர்ஃபோர்ஸ் 1 கலமான VC-25A விமானத்துக்கு திடீரென மாறினார். எனினும் இந்த திடீர் மாற்றம் குறித்து கேட்கப்பட்ட போது பாதுகாப்பு பிரச்சனைகள் எதுவும் இல்லை எனவும் புதிய விமானத்தில் எந்த பிரச்சனைகள் இல்லை எனவும் அவர் சமாளித்து கொண்டார். எனினும் ஈரானுக்கு அருகிலுள்ள துருக்கியிலிருந்து அமெரிக்காவுக்கு திரும்பும் தனது பயணத்தின் முதற்கட்டத்தில் ட்ரம்ப் பழைய ஏர்ஃபோர்ஸ் 1ஐ பயன்படுத்தியமைக்கு காரண காரியங்கள் இல்லாமல் இல்லை. பிரித்தானியா வரை பழைய ஏர்ஃபோர்ஸ் 1ஐ பயன்படுத்திய ட்ரம்ப் தனது பயணத்தின் 2ஆம் கட்டமான பிரித்தானியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு பயன்படும் போதுதான் மீண்டும் புதிய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்துக்கு மாறியிருக்கின்றார். இந்த மாற்றங்களுக்கு ஈரான் குறித்த அச்சமே காரணமாக இருந்தது என்பதை அமெரிக்க அதிகாரிகள் மறைக்காமல் இல்லை. ஏனென்றால் ஏர்ஃபோர்ஸ் 1இன் பழைய விமானமான VC-25Aயில் ஏவுகணை எச்சரிக்கை அமைப்புகள், மின்னணு எதிர் நடவடிக்கைகளுக்குரிய பொறிமுறைகள், பாதுகாப்பான தகவல் தொடர்பு சாதனங்கள் எல்லாம் கச்சிதமாக உள்ளன. இதற்கும் அப்பால் மின்காந்த தாக்குதல்களுக்கு எதிரான பாதுகாப்பு வலையமைப்பும் அந்த விமானத்தில் பொருத்தப்பட்டுள்ளன. ஆனால் புதிய போயிங் 7478 விமானம், அதாவது கட்டார் வழங்கிய விமானத்திலும் அது ஏர்ஃபோர்ஸ் 1ஆக மாற்றியமைக்கப்பட்ட போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் இந்த மாற்றம் துரிதமாக இடம்பெற்றதால் முன்னைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் உள்ள சில உயர் சிறப்பு வாய்ந்த பாதுகாப்பு மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் இன்னமும் புதிய விமானத்தில் முழுமையாக பொருத்தப்படவில்லை. இதனால்தான் ஈரானுக்கு அருகால் பறக்கும்போது பழைய விமானமே பாதுகாப்பானது என்ற அடிப்படையில் அமெரிக்காவின் அதிகாரிகள் இந்த முடிவை திடீரென எடுத்து துருக்கியிலிருந்து பிரித்தானியா வரை ட்ரம்ப் பயணித்த போது பழைய ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். எனினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த விமானம் செய்யப்படவில்லை என மறுத்து கொண்ட ட்ரம்ப் ஒரு கட்டத்தில் ஈரானிடமிருந்து தனக்கு எப்போதும் அச்சுறுத்தல்கள் இருப்பதையும் மறுக்கவில்லை. இந்த அச்சுறுத்தல் குறித்து சொல்லிக்கொண்ட ட்ரம்ப் நகைச்சுவையாக தன்னுடன் ஏர்ஃபோர்ஸ் 1இல் பயணித்த ஊடகர்களை நோக்கி, நான் போனால், அதாவது விமானம் தாக்கப்பட்டு தான் பலியானால் தன்னுடன் சேர்த்து நீங்களும் பலியாகிக் கொள்ளுங்கள் என குறிப்பிட்டார். துருக்கியிலிருந்து பிரித்தானியாவுக்கு ட்ரம்பின் ஏர்ஃபோர்ஸ் 1 பயணித்த போது அதில் இருந்த ஊடக அறையில் பயணித்த ஊடகர்கள் அனைவருமே தங்கள் ஆசனங்களுக்கு அருகில் இருந்த ஜன்னல் திரைகளை மூடுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இது குறித்தும் செய்தியாளர்கள் ட்ரம்பிடம் கோரிக்கொண்டனர். அதற்கு அவர், ஆம், நாம் சமாளிக்க வேண்டிய கேடு கெட்டவர்களால், அதாவது ஈரானியர்களால் குறி வைக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்தான விமானத்தில் தான் நீங்கள் பயணிக்கின்றீர்கள் என நினைவூட்டிக் கொண்டார். ஒருவேளை தன்னுடைய ஜன்னல் திரைச்சீலைகளையும் அதிகாரிகள் மூடச் சொல்லியிருந்தால் தான் அதனை நிச்சயமாக செய்திருப்பேன் என்று கூறிய அவர் ஈரானின் எச்சரிக்கையை குறைமதிப்புக்கும் உட்படுத்தவில்லை. ஆக மொத்தம் ஈரான் குறித்த எச்சரிக்கையும் ட்ரம்பின் உள்ளூர குறுகுறுப்பும் ஏர்ஃபோர்ஸ் 1 வரை எதிரொலிக்கத்தான் செய்திருக்கின்றது. வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட்.